உண்மையிலேயே மிக பெரிய நற்செய்தி எது என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதுதான். என்று சொன்னால் நாம் எந்த பாவ சோதனை சூழ்நிலைகள் கஷ்டங்களிலிருந்து அவரை நாடி வந்தாலும் அவர் நம்மை மன்னித்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவராக இருக்கிறார். எனவேதான் எல்லா துன்ப வேளையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது மிக தெளிவாக புரிகிறது. அவர் எதையும் தடுத்து நிறுத்த மாட்டார். மாறாக தன்னுடைய பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் பாடுகள் வழியாக வெளிப்படுத்துவார். நாம் அவருக்காக எத்தனை வேதனைகள் துன்பங்களை கஷ்டங்களை படுகிறோம் என்பதில்தான் அந்த முழுமையான மாற்றத்தை அவர் கொடுக்கிறார். மாறாதவர் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்ற மாட்டார். ஆனால் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகிற சக்தியை அவர் கொடுப்பவராக இருக்கிறார். கடவுளுடைய திருச்சட்டத்தை நாம் நம் உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி கடவுளுடைய திருச்சட்டத்தை நம் உள்ளத்தில் நாம் வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே இந்த பிரச்சனைகள் வரும். திருச்சட்டத்தை உள்ளத்தில் வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த திருச்சட்டம் நல்லதை உங்களுக்கு காண்பிக்கும். அந்த இறை சட்டம் உங்களை நல்ல வழியில் வழிநடத்தும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய இறப்பு வரை ஒரே மாதிரி இருந்தார். அதே போன்று இயேசுவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனிதனாகவும் சரி இறைத்தன்மையிலும் சரி ஒரே மாதிரி இருந்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உண்மையிலேயே அந்த ஒரே ஒரு கிறிஸ்துவை சரிவர பிரதிபலிக்கிற பொழுது, அந்த சட்ட திட்டங்களை நம் உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிற பொழுது என்னாலும் அதை கடைபிடிப்போம் என்பதை உணர்ந்து கொள்வோம்.